Hi friends, spine surgery instrument set இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கோவில்லி செல்ஃப் ரிட்டைனிங் ரிட்ராக்டர் வித் பிளேடு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேடு இருக்குது. நம்ம டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் பிளேடு செலக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் எந்த பிளேட் எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். அதில் நம்ம பிளேட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடணும். செல்ஃப் ரிட்டைனிங் தான். நம்ம ஃபீல்டில் வச்சுட்டு நம்ம வந்து ரிட்ராக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரெமானி ரிட்ராக்டர் செட்டு. இந்த ரெமானி ரிட்ராக்டர்லேயும் வந்து பேராக பிளேடு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பேர் இருக்கும். லாங் பிளேடு, ஸ்மால் பிளேடு, அப்படி டிஃப்ரெண்ட் சைஸு பிளேடு இருக்கும். நம்ம அதுவும் இதில் எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிட்ராக்டர் அதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரிட்ராக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்மால் பிளேடு. இது ஹூக் டைப்பில் உள்ள பிளேடு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து காப் எலிவேட்டர். காப் எலிவேட்டர் வந்து எலிவேட்டிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. அப்புறம் மற்ற ப்ரொசீஜர்லேயும் வந்து நிறையா ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் இது யூஸ் ஆகும். அப்புறம் பெரியாஸ்டியல் எலிவேட்டர். பெரியாஸ்டியல் எலிவேட்டரில் நம்ம 2 டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருக்கோம். நம்ம 3 mm 5 mm வச்சுருக்கோம். இது வெட்லைனர் செல்ஃப் ரிட்டைனிங் ரிட்ராக்டர். இந்த செல்ஃப் ரிட்டைனிங் ரிட்ராக்டர் வந்து எட்ஜஸை ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இன்சிஷனை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு, டிஷ்யூ ப்ளேஸ் பண்ணதுக்கு நமக்கு உதவும். அது வந்து 90 டிகிரி வெட்லைனர் செல்ஃப் ரிட்டைனிங் ரிட்ராக்டர். இது ஆங்கிள்டாக நம்ம வச்சுக்கலாம். 90 டிகிரி வரைக்கும் அது இதாகும். இது வந்து லெக்ஸல் ரேஞ்சர். இது ஆஸ்டியோபைட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுலேயே இது வந்து பிக் சைஸு. இது டபுள் ஆக்ஷன் மெத்தடில் இருக்கும். இது போன் நிப்ளர், கர்வ்டு போன் நிப்ளர். இதுவும் நமக்கு வந்து போன் ரிமூவலுக்கு யூஸ் ஆகும். இது வந்து போன் கட்டர். போனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஹெரிசன் பஞ்ச், அப் கட்டர்னு சொல்லுவோம். ஹெரிசன் பஞ்சில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. 2லேருந்து 5 வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டு. இதுலேயே வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள்டு 45 டிகிரி ஹெரிசன் பஞ்சு. 45 டிகிரிலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் நம்ம 2லேருந்து 5 வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். சர்ஜரிக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்க் பஞ்ச் ஆர் பிட்யூட்ரி ரான்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ரைட்டு. இதுலேயுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. 2லேருந்து 5 வரைக்கும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிட்யூட்ரி ரான்ச்சர் ஆர் டிஸ்க் பஞ்சுன்னு தான் சொல்லுவோம். இதில் 45 டிகிரி. இது அந்த ஆங்கிள்டாக இருக்குது பாருங்கள். ஆஸ்டியோபைட்ல நம்ம 5 mm 7 mm 10 mm அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இதில் வச்சுருக்கோம். சர்ஜரிக்கு நமக்கு எதுனாலும் யூஸ் ஆகும். கேஸ்க்கு எது தேவைப்படுதோ நம்ம போன் கியூஜ் ஒன்று வச்சுருக்கோம். அடுத்து ஹேமர் வச்சுருக்கோம். இது நர்வ் ரூட் ரிட்ராக்டர், ஸ்கோவில்லி நர்வ் ரூட் ரிட்ராக்டர். இது போன் கியூரட். போன் கியூரட் இதில் வச்சுருக்கோம். இந்த பயோனெட் ஃபோர்சப்ஸ். இதிலே பயோனெட் ஃபோர்சப்ஸ்லேயே இது டூத்டு. பயோனெட் ஃபோர்சப்ஸ்லேயே நம்ம டூத்டு இது வச்சுருக்கோம். இது டபுள் ஹெண்டட் கியூரட், இல்லைன்னா ஸ்கூப்புன்னு சொல்லுவோம். போன் கியூரட்டு. இது கேஸ்பர் நர்வ் ரூட் ரிட்ராக்டர் வித் சக்ஷனோடு இருக்குது நமக்கு. இது ரிங் கியூரட்டு. இது கியூரேட்டிங் பர்பஸ் தான். அடுத்து ஹட்சன் பெரியாஸ்டியல் எலிவேட்டர். இது நர்வ் ஹூக்கு, பிளெண்டாக உள்ள நர்வ் ஹூக்கு. இது கப்டு கியூரட் வித் எலிவேட்டர். இது மைக்ரோ டிசெக்ஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இது பென்ஃபீல்ட் ரிட்ராக்டர் ஆர் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம 2 வச்சுருக்கோம். அதுவும் டிசெக்டிங் டெலிகேட் டிஷ்யூஸ் தான் அதோட யூஸு. அப்புறமா நம்ம மெட்டல் சக்ஷன் டிப் வந்து 5 4 3 2 1 அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இதுதான் ஸ்பைன் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.